உங்களோட பிளாக் இல்லைனா வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸில் உங்களோட வெப்சைட் இல்லைனா பிளாக் வரல அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்கும். அதில் முக்கியமான 5 காரணங்கள் என்னன்றதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்தது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்றதையும் குயிக்காக பார்த்துடலாம். ஏற்கனவே சில பேர் நீங்கள் என்னோட யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பிளாகை கூகுளுக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ண வர மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களோட வெப்சைட் இல்லைனா பிளாக் வந்து பிராண்ட் நியூ வெப்சைட்டாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பித்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கூகுளில் அது க்ரால் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸில் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டெக்ஸ் பண்ணப்பட்டிருக்காது. இண்டெக்ஸிங்கிறது வந்து கூகுளில் உங்களோட வெப்சைட் இல்லை பிளாகை க்ரால் பண்ணி உங்களோட வெப்சைட்டை அவங்களோட டைரக்டரியில் ஆட் பண்ணுறது தான். ஸோ அது பண்ணாமல் இருந்திருந்தால் உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களோட வெப்சைட் இல்லை பிளாக் வந்து சர்ச் இன்ஜினில் யாராவது தேடும்போது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதாமல் இருந்திருக்கிறது தான். மக்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் இல்லைனா பிங், யாஹூவில் போய் சர்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ப்ராப்ளம், பெயின் பாயிண்ட் இதெல்லாம் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. நம்மளே கூட அதான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி அதில் வர ரிசல்ட்ஸ் தான் அந்த கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகணும். நீங்கள் எழுதுகிற கான்டென்ட்டில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பேராகிராஃப்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் எழுதின கான்டென்ட் அதில் வர வாய்ப்புகள் கம்மியாகும். அண்ட் கீவேர்ட்ஸை ஸ்டஃப் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல போட்டு அப்படியே ஃபுல்லாக தாக்கிட்டோம்னா நம்ம கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட்டை ஸ்பேம் வெப்சைட்டை கருதி பிளாக் எல்லாம் பீனலைஸ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த காரணமும் அதுதான். இன்கேஸ் உங்களோட வெப்சைட் ஒரு பிளாக் பண்ணப்பட்டிருந்ததுன்னா இல்லைனா சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாக பீனலைஸ் பண்ணப்பட்டிருந்ததுன்னா அது கூட ரிசல்ட்ஸில் வர வாய்ப்புகள் இருக்காது. அண்ட் அஞ்சாவது முக்கியமான காரணம் வந்து பேசிக் செட்டிங் ஒன்று இருக்கும் நம்மளோட பிளாக் இல்லைனா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் கூட. அது வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த செக் பண்ணியிருக்கலன்னா அப்போ கூட உங்களுக்கு வெப்சைட் ஒரு பிளாக் வந்து க்ரால் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால கூட சர்ச் இன்ஜினுக்கு நீங்கள் எழுதின கான்டென்ட் கண்ணில் படாமல் இருக்கும். ஸோ அது கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். இதெல்லாம் தான் 5 மெயின் ரீசன்ஸ். இதை தவிர சில அதர் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். மெயின்லி சைட் ஸ்ட்ரக்சர் சரியில்லாமல் இருக்கலாம் வெப்சைட்டில். ஒரு மொபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பிங்கிங் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய யூஆர்எல் சப்மிட் பண்ணிவிடுவாங்க கூகுளுக்கு இல்லைனா மற்ற சர்ச் இன்ஜின்ஸ்க்கெலாம். அந்த மாதிரி பண்ணும்போது கூகுள் மைட் திங்க் இந்த மாதிரி ஸ்பேமிங் இது ஒரு ஸ்பேம் வெப்சைட் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு ஃப்ளாக் பண்ணியிருக்கலாம். ஒரு இட் குட் பி லோடிங் டைம். இது எல்லாமே மேஜர் ஃபேக்டர்ஸ், ரேங்கிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஹெட் இதை நம்ம எப்படி சப்மிட் பண்ணலான்றது பார்க்கலாம். வில் டூ சம் இந்த மாதிரி SEOன்னு சொல்லப்படுற சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். இது பண்ணும்போது உங்களோட பிளாக் யூஆர்எல்ல கூகுளுக்கு சப்மிட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து டெஸ்டிங். ஸோ சிம்பிள் டெஸ்ட் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இப்போவே கூட பண்ணலாம். கூகுளுக்கு போய் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், சைட் : உங்களோட சைட் அடிங்க, இங்கே உங்களோட URL. நான் வந்து என்னோட இந்த எக்ஸாம்பிள் வெப்சைட் அடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 5 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிளாக் URL சர்ச் பண்ணி பாருங்கள், சைட் : அண்டு இந்த மாதிரி உங்களோட ஃபுல் URL அடிச்சு பாருங்கள். வரல அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக என்னோட இன்னொரு டொமைன் வச்சு காமிக்கிறேன். அதை நான் இன்னும் சப்மிட் பண்ணவே இல்லை, எதுவுமே ஸ்டார்ட்டும் பண்ணலை. பார்த்திங்கன்னா என்னோட இந்த இன்னொரு வெப்சைட் வந்து நான் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கூகுள் சர்ச் கன்சோல் சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு கூகுள் சர்ச் கன்சோலில் ஆட் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். இது டொமைன் ஆப்ஷன் ஆர் URL ப்ரிஃபிக்ஸ் ஆப்ஷன். டொமைன் ஆப்ஷன் போது உங்களுக்கு DNS இல்லைனா ஹோஸ்டிங்க்கு போய் DNS ரெக்கார்டு ஒன்று அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஹோஸ்டிங்க்கு போய் அது சில பேருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்னும் இது மட்டும்தான் இதில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெத்தடாக இருக்கும். வேற இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இன்னும் நிறையா வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்னோடய பிளாகோட URL இங்கே காப்பி பண்ணிவிட்டு பிளாகோட URL காப்பி பண்ணிவிட்டு இங்கே அப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி HTML ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு மெத்தட் தான். இது வந்து ரெக்கமெண்டட் வெரிஃபிகேஷன் மெத்தட். இது பண்ணலாம், இல்லைனா இந்த HTML டேக் மூலமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த HTML டேக் எப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மெட்டா நேம், இந்த சைட் டேக் இருக்குல்ல, இது நீங்கள் ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள். இது காப்பி ஆகிடும் கிளிப் போர்டுக்கு. இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த சைட் செட்டிங்ஸ் தீம் செக்ஷனுக்கு வந்து கஸ்டமைஸ்
இன்கேஸ் நீங்கள் இதை எடிட் HTML பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேஃப்டி பர்பஸ்க்காக பேக்கப் எடுத்து வச்சுக்கணுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பேக்கப் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி XML ஃபைல். அது பண்ணதுக்கப்புறம் பேக்கப் எடுத்து வச்சதுக்கப்புறம் எடிட் HTML கிளிக் பண்ணி இந்த HTMLக்குள்ளே வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேக் வந்து இந்த கோடு வந்து ஹெட் செக்ஷனுக்கு போகணும் அண்ட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் பாடி செக்ஷன். ஸோ இட்ஸ் சிம்பிள். இங்கே நீ பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் செக்ஷன் இருக்கும். இல்லைனா நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி Ctrl+F அடிச்சிங்கன்னா இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்டு பாடி செக்ஷன் எங்கேன்றதை பார்த்துருவோம். இங்கே இது இருக்குது. ஸோ இது நீங்கள் மெட்டா டேக் வந்து இங்கே ஹெட் செக்ஷனில் ஆரம்பத்திலே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் பண்ணி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கூகுள் சர்ச் கன்சோலில் போய் வெரிஃபை ஓனர்ஷிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓனர்ஷிப் வெரிஃபைட் அப்படின்னு ஆப்ஷன் வந்துடும். ஸோ HTML டேக் மெத்தட் மூலமாக பண்ணியாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டு ஸ்டே வெரிஃபைட் டோன்ட் ரிமூவ் த மெட்டா டேக் ஃப்ரம் யுவர் சைட்ஸ் ஹோம் பேஜ். நீங்கள் அந்த கொடுத்த மெட்டா டேக் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் அதை delete பண்ண வேண்டாம். அப்போ தான் இந்த சைட் வெரிஃபிகேஷன் அப்படியே தக்க வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மெயின் SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் இப்படி தான் கூகுளுக்கு இந்த மாதிரி உங்களோட URL பிளாகை சப்மிட் பண்ணலாம். அண்டு இதுவே பிங் யாஹூக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு வெப்மாஸ்டர் டூல் வெப்சைட் இருக்குது பிங்கோடது. இந்த URL கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் bing.com/toolbox/webmaster இந்த URLக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற அக்கௌண்ட் வச்சு நீங்கள் சைன்அப் இல்லைனா சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பிங் வெப்மாஸ்டர் டூல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஆட் சைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு அவங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கூகுள் சர்ச் கன்சோலை நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணி தான் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் அதை மேனுவலாக கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு மேனுவலாக பண்ண போகிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூஸ் ஒன் ஆஃப் த வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். XML ஃபைல் டவுன்லோட் பண்ணி இதை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை மெட்டா டேக். ஸோ நம்ம இதுலேயும் மெட்டா டேக் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோடை காப்பி பண்ணி சேம் அந்த ஹெட் செக்ஷன் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் பாடி செக்ஷனில் போய் பேஸ்ட் பண்ணிடலாம். தீம், கஸ்டமைஸ், எடிட் HTML அண்ட் இந்த கூகுள் கோட் நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி பிங் கோடையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே அவ்வளோதான். சேவ், அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் தென் பிங்குக்கு போய் வெரிஃபை. தட்ஸ் இட். ஸோ பிங் வெரிஃபிகேஷனும் பண்ணியாச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் நம்மளோட பிளாக் URL இந்த மாதிரி சர்ச் இன்ஜினுக்கு சப்மிட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் பல இம்பார்ட்டன்ட் பிளாகர் செட்டிங்ஸ்லாம் ஒரு செட் ஆஃப் செக்லிஸ்ட் மாதிரி வேணும்னா, நான் என்னோடய வெப்சைட்டில் ஒரு PDF செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஆரம்பம் தான். இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களோட கான்டென்ட் எழுதிகிட்டே இருக்கணும், அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணலைன்னா, உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இல்லைனா பின்ட்ரெஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இடத்துல உங்களோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணலைன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட URL உங்களோட பயோ ப்ரொஃபைல் பேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கூட சம்டைம்ஸ் கூகுள் வந்து க்ரால் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு பேக் லிங்க்ஸ்னு சொல்லப்படுற உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து வேறு ஏதாவது வெப்சைட் மூலமாக வருதுன்னா அது கூட சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜஸில் வரதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஸோ தேட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ்க்கு எப்படி சப்மிட் பண்ணலான்றதை பார்த்தோம் உங்களோட பிளாக் URL. அண்ட் அடுத்த வீடியோவில் சைட் மேப் எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்ஸ். பாய்.